ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் 8:7 என்க. 10% மற்றும் 20% முறையே மாணவியின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவியின் புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. விகிதம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 8:7ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 800 பேர் மாணவர்களும் 800 பேர் மாணவிகள்னு எடுத்துப்போம். 700 பேர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 800ல் 10% உயர்றாங்க. கரெக்டாக? அதே மாதிரி 700ல் 20%. 800ல் 10%னா எவ்வளோ? 80%. அதாவது 800ல் 10னா 10/100. 2 0 1 0 இது 1 0. அப்போ மீதி என்ன இருக்கும்? 80. அதேமாரி 700ல் 20%. 20/100. 2 0 1 0 1 0 7 2 14 140 பேர். அப்போ என்னவாக இருக்கும்? 800 ஆல்ரெடி, அதில் 10% முறையே மாணவர்களையும் உயர்த்துறாங்க. அப்போ 800 + 80 880 இஸ்ட்டு அப்படியே பாருங்கள். 700 + 140 840. அப்போது 0 0 கேன்சல் ஆகிடுமா? 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ 2 1. இங்கே 2 நாள் 8 2 நாள் 8. அப்போ என்ன புதிய விகிதம் என்ன? 22:21. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தா அதை பெரிய நம்பராக போட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 80ன்னு வச்சா அது புள்ளியில் போகும். இதே 800 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 700ன்னு எடுத்துக்கிட்டா. ஓகேவா? அதுக்காக தான் நான் போட்டேன். ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள், 22:21. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.